दयामि अवज्ञामि ओम दुर्गाय स्वागे दयामि अवज्ञामि ओम ईशान्याय स्वागे दयामि अवज्ञामि ओम ईशान्याय स्वागे दयामि अवज्ञामि காஞ்சிபுரத்தை பார்த்து கையெழுத்துக்கணும். காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விசாலாட்சி, பணவீட்டிலே ரேணுகாதேவி, மலையூரிலே அங்காள பரமேஸ்வரி, ஸ்ரீபுரத்திலே சக்தி அம்மா, மருவத்தூரிலே ஆதிபராசக்தி அம்மா, மாலை பந்தலிலே பச்சை அம்மா, எங்கள் கலியும் கிராமத்திலே காளியம்மா, கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் அங்காத வளமையும் கொண்டாத இளமையும் கடுபிணி இராத உடலும் சரியாத வருமும் மகளாத மனைவியும் அவராத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் குறையாத இன்பும் கோலாத கோலோர் துன்பம் இல்லாத வாழ்வும் பிரியனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அதையாடி அழுதொழில் வாய்கள் கந்தைய ஆதிகடமூரின் வாழ்வே அமுதீசர் உருவாக மகளாத சுபவா அருளாமி அபிராமியே ஓம் சக்தி ஆதிசக்தி அனந்த சக்தி ஜோதி சக்தி சந்தான சக்தி தைரிய சக்தி அஷ்டசக்தி இந்த யாகவேலிலே துணையிருந்து பிரம்மதாதேவி எழுந்தருளே அருள் புரிவாய் அம்மையே நம பார்வதி பதையே மகாதேவா ராதா கோவிந்த கோவிந்த அஞ்சனேந்திர கோவிந்த 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 நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த. இப்படி யாசன் உபன்யாசன் என்று சொல்லும்படியான முனிவர்கள் முறைப்படி யாகவேள்வி தொடங்கி மந்திரம் ஓதே யாகவேள்வியிலே இருந்து ஒரு தேவதை வந்து ஒரு கலசத்திலே அமிர்தத்தை கொடுத்தார். அந்த யாசன் உபன்யாசனோ அந்த அமிர்த கலசத்தை வாங்கி இந்த அமிர்த கலசத்தில் இருக்கிற அமிர்தத்தை உண்டால் உங்கள் மனைவி குழந்தையை பெறுவார்கள் என்று அந்த யாசன் உபன்யாசன் முனிவர்கள் சொல்ல பருவ அந்த பாஞ்சால மன்னன் துர்பதேய மன்னன் அந்த கலசத்தை கொண்டு போய் தன் மனைவியிடத்திலே கொடுக்கிற பொழுது அவள் திண்டாளாக இருக்கின்றாள். அந்த அமிர்தத்தை குடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த அம்மா வீட்டு தூரம் ஆகிட்டாங்க. கண்ணீர் வடிக்கின்றார். பாஞ்சால மன்னனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கலைக்கோட்டு முனிவர்களுக்கு கொண்டு வந்து இந்த அமிர்தத்தை குடிப்பதற்கு நாங்கள் பாக்கியம் செய்யவில்லை, என் மனைவி அதற்கான தகுதியை பெறவில்லை. கோவிந்த கோவிந்த. அந்த யாக வேள்வியில் இருந்து அற்புதமான முறையிலே காசிராஜன் மகளாய் இருந்த அம்பை என்ற பெண் பாஞ்சாலன் செய்த வேள்வியிலே ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலி என்ற வடிவத்தோடு சிகிண்டியாக வந்து திரு அவதாரம் செய்தால் கோவிந்தா ஆஞ்சநேயவர்த கோவிந்தா கோவிந்தா. அற்புதமான முறையிலே அம்பை என்றவள் போன பிறவியிலே
பீஷ்மாச்சாரியாரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக பஞ்சாலன்சை வேள்வியிலே நான் அவதாரம் செய்ய வேண்டும் என்று அவன் 12 ஆண்டுகளாக தவம் இருந்து பெருமானுடைய திருவள்ளுவினாலே அந்த யாக வேள்வியிலே வந்து ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் சிகண்டியாக வந்து அணியன்ற வடிவத்தை பெற்று இந்த அம்பை என்பவள் அக்னி வேள்வியிலே வந்து திருவதாரம் செய்தார். பார்வதி வளையே மகாதேவா.